இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மல்லியை எல்லாருமே வெறுத்தாங்க. அதாவது இந்த ராஜேஸ்வரியாக இருந்தாலும் சரி, இல்லை கதிரேசனாக இருந்தாலும் சரி, நிஷா, அடுத்ததாக வந்து நம்ம தீபிகா, இப்படி பல பேர் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து வந்து சரியில்லை, இவன் நல்லவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போது அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. வெண்பா காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம மல்லி தான். அதையும் தாண்டி மல்லியோட நல்ல குணம் இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்க போகிறாங்க. அதாவது இந்த கதிரேசன், நிஷா மட்டும் இல்லை, இந்த தீபிகா மேடமும் வந்து இவ்வளோ நாள் வந்து மல்லியை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து இப்போது நம்ம மல்லி வந்து ரொம்ப நல்லவ, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை இப்போது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, விஜயை வச்சு வந்து இவங்க எல்லாருமே கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ராஜேஸ்வரிக்கு தேவையானது என்ன, மல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டணும். ஏன்னா மல்லியை விரட்டினா தான் இந்த விஜய், வெண்பா, அடுத்ததாக இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போகிறதுக்கு, விஜயை வந்து தூக்கி போட்டு இந்த சொத்தை ஆட்டைய போகிறதுக்கு நல்ல இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம மல்லியால் வந்து இப்போது வெண்பா மறுபடியும் காப்பாற்றப்பட்டாங்க. அதாவது அங்கே உண்மையிலே சிறப்பான சம்பவமே நடந்துச்சு. மல்லி வந்து உண்மையிலேயே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் இப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்து தன்னந்தனியாக அங்கே மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்க எல்லாரையுமே ஒரு வழி பண்ணுறாங்க. அதாவது சண்டை போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்க கம்பு கட்டை எல்லாத்தையுமே தூக்கி அங்கே வந்து அந்த ரவுடிங்கில் அடித்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 ரவுடிங் இருக்காங்க. நம்ம மல்லி மட்டும் அவங்க ஒரு கம்பு எடுத்து சுத்த ஆரம்பித்து எல்லாரையுமே வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி விற்கிறதுக்கு பார்ப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் வந்து இந்த கலாவதிக்கெல்லாம் வந்து பயங்கரமாக அள்ளு விட்டுட்டு இருக்கு. கலாவதிக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே திருன்னு வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவங்களோட ஆட்டத்தை காட்டுறாங்க. அதுவும் இந்த தீபிகாவுக்கே வந்து சரியான அதிர்ச்சி ஆகி போயிடுச்சு. ஏன்னா இங்கே மல்லி வந்து கெட்டவளாக இருந்தால், அவள் வந்து ரொம்ப தப்பானவளாக இருந்தால் கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து நடந்திருக்காது. அதாவது நம்ம போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுருப்பாங்க. ஏன்னா தான் வயிற்றில் பிறக்கல இல்லையா, அந்த ஒரு ரீசனை வச்சு கண்டிப்பாக வந்து வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா நமக்கு என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் மல்லியோட அந்த ஒரு தைரியத்தையும் உண்மையிலேயே மல்லி இருக்க கோவத்தையும் ஆவேசத்தையும் பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த தீபிகாவுக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது தீபிகா வந்து போலீஸாக இருக்காங்க இல்லையா, தன்னோட பொண்ணு கடத்திருந்தாங்கன்னா கூட வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். தீபிகா மட்டும் என்ட்ரி கொடுக்கறது என்ன, போலீஸ் படையோடு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் மல்லி தனியாக போயிட்டு அந்த ரவுடிங்களோட தோலை உரிச்சு கடைசியில் வெண்பாவை காப்பாற்றிருக்காங்க. எப்பவும் போல் போலீஸ் லேட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த முறையும் தீபிகா மேடமும் அவங்களோட டீமும் வந்து அங்கே லேட்டாக வராங்க. அங்கே வந்து நம்ம மல்லி இருக்கிற ஆவேசத்தை, அதாவது அவங்க வந்து சாதாரணமாக இல்லை, அப்படியே வந்து ருத்ர தாண்டம் வந்து ஆடி இருக்காங்க. அதை பார்த்து தான் கண்ணால் பார்த்து இந்த தீபிகா மேடம் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. அடுத்ததான் வந்து தீபிகா இருந்துட்டு யோசிக்கிறாங்க, மல்லி வந்து நல்லா தான் போல இருக்குது, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி தன்னோட தம்பி விஷயம் எல்லாமே வந்து தீபிகாவுக்கு தெரிய வருது. ஏன்னா தன்னோட தம்பி விஷயத்தில் இருந்து தானே தன்னோட தம்பியை வந்து இந்த மாதிரி கொன்னுட்டா, லவ் பண்ணி ஏமாற்றிட்டா, அதனால தான் வந்து தன்னோட தம்பி வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது தீபிகா வந்து கோபமாக இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ விட கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போது நம்ம தீபன் ஒரு பக்கம், மல்லி இப்போ ஹாப்பி தானே, எப்படி ஒரு வழியாக காப்பாற்றிட்டேங்க, ஆனால் உங்கள் தைரியம் யாருக்குமே வராது, ஏன் எனக்கு கூட வராது, ஏன்னா இத்தனை ரவுடிங் இருக்காங்க, எல்லாரையுமே இப்போ பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து அன்பிலீவபிளான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் மட்டும் இப்போ சரியான நேரத்தில் இங்கே வரல அப்படின்னா வெண்பா மட்டும் இல்லை, வெண்பா மாதிரி இருக்கக்கூடிய பல குழந்தைங்களை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து இழந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது யாரோட குழந்தைங்களா இருந்தால் என்ன, அவங்களும் குழந்தைங்க தானே. அதாவது நான் எப்படி வந்து வெண்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தவிச்சிக்கிட்டு இருந்தனோ, விஜய் எப்படி தவிச்சிக்கிட்டு இருந்தாரோ, இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து எல்லா குழந்தைங்களையுமே டைரெக்டாக வந்து கூட்டிகிட்டு மல்லியோட வீட்டுக்கே வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே போயிட்டு வெண்பாவை வந்து விஜய் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எல்லோரோட பேரண்ட்ஸுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அதாவது நியூஸ்லேயே வந்து போட்டாங்க வீடியோ எடுத்து, இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருக்காங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் கிட்ட வெண்பாவை ஒப்படைச்சதுக்கப்புறமா உண்மையிலேயே மல்லிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. என்ன ஒன்று, விஜய் சில வார்த்தைகள் விட்டார், அந்த ஒரு விஷயத்தில் மல்லி கோபமாக இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் தீபிகா இருந்துட்டு அதாவது
அதாவது விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக அதாவது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், மல்லியை பற்றி இப்போ தான் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், மல்லி இந்த கொலையை பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், அதாவது இதில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இப்போ வந்து வெண்பா காணாமல் போனதுக்கான முக்கியமான காரணமே நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி அதாவது தீபிகா வந்து நம்ம விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் வெண்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் அதாவது இப்போ விஜய் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி இப்போது அந்த குழந்தைங்க இன்னும் மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறது. அதே மாதிரி இப்போது நம்ம மல்லி தானே வந்து காப்பாற்றினாங்க, அந்த ஒரு விஷயத்தினால மல்லிகிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 100 வருஷம் வாழணும், உங்கள் புருஷன் கூட உங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வாழ்த்திட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட வாழ்த்து எல்லாமே வந்து மல்லி விஜய் இவங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்க தான் போகுது. அதாவது மல்லி விஜய் வெண்பா 3 பேருமே ஹாப்பியாக இருந்தால் போதும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும். இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ராஜேஸ்வரியோட உண்மை தான். ராஜேஸ்வரி தான் வந்து அந்த உண்மையான ரேணுகா, அதாவது கதிரேசனோட மூத்த பொண்ணு, நம்ம விஜயோட பொண்டாட்டி வெண்பாவோட உண்மையான அம்மா, அவங்கள கொன்னது வந்து ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ தெரிய வரப்போகுது. கண்டிப்பாக ராஜேஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டு தவிக்க போகிறா. இன்னொரு பக்கம் வந்து இப்போது நம்ம மல்லிக்கு ஃபேன் பேஸ்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்ம தீபிகா மேடமே வந்து இப்போ மல்லி பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.